வணக்கம் சலோமி. அதாவது தாம்பரம் மாநகராட்சி அருகே அதாவது 85 வருடங்களுக்கு மேலாக மெட்ராஸ் கிறிஸ்துவ சமுதாய கல்லூரி நடைபெற்று வருகிறது. இந்த கல்லூரிக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்னே அத்துமீறி உள்ளே நுழைந்து கீழ் வைக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினரான யாக்கூப், அதாவது மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலரும் மாமன்ற உறுப்பினரான இவர் அங்க மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். அப்போது கேள்வி எழுப்பும் போது அதாவது மாநகராட்சி ஆணையாளர் அழகு மீனா ஒருமையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த அழகு மீனாவை கண்டித்து தற்போது மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றிணைந்து இன்று தாம்பரம் சண்முக சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் ஒன்றிணைந்து ஊர்வலமாக அந்த பகுதிக்கு போராட்டம் நடத்தப்படுகிற பகுதிக்கு ஊர்வலமாக வந்தனர். ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து பெண்கள் முதல் கொண்டு அனைவரும் போலீசார் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களை கைது செய்யும் நோக்கத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் தாம்பரம் பகுதியில் ஒரு பதட்டமான சூழலே காணப்பட்டு வருகிறது. சலோமி.